ஸோ நம்மளுடைய முப்படை பயிற்சி மையத்தில் பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ மற்றும் பிசிக்கான புதிய வகுப்புகள் எப்பொழுது துவங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 29/1/2025 ஸோ துவங்கி அட்மிஷன்ஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ அட்மிஷன் போடக்கூடிய நபர்கள் தாராளமாக அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ எஸ்ஐ அண்ட் பிசி பேச்சஸ் வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கு. ஸோ வேலூர், திருச்சி அண்ட் விருதுநகர் 3 கேம்பஸஸ்லுமே அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு அதை பற்றின டீடைல்ஸ் எது வேணும்னாலும் 7200400395 என்ற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா வேலூர்லையும், 8111070708 என்ற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா திருச்சிலையும், 9363020246 என்ற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா விருதுநகர்லையும் உங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மேலும் நம்மளுடைய அகாடமி சார்பில் ஹிஸ்டரி பிராக்டிஸ் செட் புக் வந்து சேல்ல போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி இதை பத்தி நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ பிராக்டிஸ் செட் புக்கையுமே உங்களுக்கு ஷோ பண்ணிருப்பேன். ஸோ எங்களுடைய ஆன்லைன் பர்ச்சேஸ் புக்கில் போயிட்டு வெப்சைட்லேயே போயிட்டு நீங்க டேரக்டா வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல பர்ச்சேஸ் லிங்க்கும் வைக்கிறேன். ஸோ ₹400 மதிப்பு கொண்ட இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட கேள்விகளும் 6th இருந்து 10th வரை இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் முக்கியமாக கவர் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் 11th 12th அந்த பாடப்பகுதியில் எதெல்லாம் ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்களோ அதையும் கவர் பண்ணி உங்களுக்கு தாராளமாக கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ மறக்காம இந்த புக்கை வந்து சேல்ல போயிட்டு இருக்கு, வாங்கிக்கலாம் வித் கொரியர் சார்ஜஸோட. அது ஸோ அடுத்தது எஸ்ஐ மற்றும் பிசி தேர்வுகளுக்கான 4 பாக பயிற்சி புத்தகங்களோட டெஸ்ட் பேட்சஸ்மே எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்கி பயனடைஞ்சுக்கலாம். இதை பத்தி எந்த டீடைல்ஸ் வேணும்னாலும் அந்த பிரான்ச்சஸ் உடைய கன்சர்ன் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நன்றி. கைண்ட் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ், நீங்க வந்து பட்டாம்பூச்சிகளை விரட்டி செல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு கார்டனை உருவாக்குங்க, நீங்க ஒரு தோட்டத்தை உருவாக்குங்க, பட்டாம்பூச்சி தானா தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்க அந்த வேலையை துரத்திட்டு போகாதீங்க. அதுக்கு நீங்க முழு ஈடுபாடோட படிச்சோ அல்லது நீங்க அதுக்கு முழு ஈடுபாடோட பிசிக்கலுக்கு ரெடியாகோ நின்று இருந்தீங்கன்னா அந்த வேலை உங்களை தானா தேடி வரும். அதை சொல்லிட்டு இன்றைய பொழுது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்லாருமே நல்லபடியாக படிக்கணுன்றதுக்காக நம்ம வேகமாக ரிவிஷனும் பண்ணணும். ஸோ இது ஒரு ரீகாலிங் செக்ஷனாக தான் இந்த காப்பி வித் ஹரிஷ் அமையுது உங்களுக்கு. அந்த நம்பிக்கையோட நான் வந்து வீடியோக்குள்ள போறேன். ஸோ மேலும் இந்த கடைசியில கேட்கக்கூடிய ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நான் ஒன்றும் புது கேள்வி கேட்கல, அன்னைக்கு நடத்தின செஷன்ல இருந்து தான் கேள்வி கேட்கிறேன். அது கமெண்ட் பண்றதுக்கு முடியலையுமா? எவ்வளோ மெசேஜ் பண்ற, அந்த 5 கேள்விக்கு ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளை கமெண்ட் பண்ணிட்டு போக முடியாதா? கண்டிப்பா முடியும் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நான் நிறைய கமெண்ட்ஸை எதிர்பார்த்தும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் உயிர்கோள காப்பகங்கள் இது வந்து நான் நிறைய நம்ம புக்ல நிறைய கொடுத்துருக்காங்க 18 உயிர்கோள காப்பகங்கள். ஸோ இன் இங்கிலீஷ் வந்து இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் சொல்லுவாங்க. என்னது? பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஸோ இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து நிறைய அறிவிச்சிருக்காங்க உயிர்கோள காப்பகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ ஒரு சிலது எழுதி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது? ஏன்னா நம்ம நிறைய ரிவிஷன் பண்ணிட்டே தான் இருக்க போறோம். உங்களுக்கு படிச்சது ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டே தான் இருக்க போறோம். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இது எழுதியிருக்கேன். இதுல யாரெல்லாம் டக்கு நாங்கள் ஆன்சர் பண்றீங்கன்றத பார்ப்போம். ஸோ நந்தாதேவி எங்க இருக்குன்றது பார்க்கலாம். சம் கைண்ட் ஆஃப் புக்ல உத்தரப்பிரதேஷ் கூட கொடுத்துருப்பாங்க. ஆனால் உத்தரப்பிரதேஷ் கிடையாது, உத்தரகாண்ட். எங்க இருக்கு? உத்தரகாண்ட். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நந்தா போய் தேவிக்கு ப்ரப்போஸ் பண்ணா காண்டாவாங்க எல்லாரும். அதுதான் உத்தரகாண்ட். ஓகேவா? சோ உத்தரகாண்ட்ல தான் இருக்கு. எது? நந்தாதேவி உயிர்கோள காப்பகம். அது வந்து ஒரு தேசிய பூங்கா. சோ அந்த நேஷனல் பார்க் வந்து இதுவா சொல்லுவாங்க. அதே உத்தரகாண்ட் படிக்கும் போது இன்னொரு விஷயம் உனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா நீ படிக்கிறது எதுவுமே மறக்கல. இந்த இந்தியாவினுடைய மிக பழமையான தேசிய பூங்கான்னு சொல்லக்கூடிய ஜிம் கார்பெட் தேசிய பூங்காவும் எங்க தான் இருக்கு? அதே உத்தரகாண்ட்ல தான் இருக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் டக்குன்னு. அடுத்தது நொக்ரெக் உயிர்கோள காப்பகம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. நொறுக்குன்னு இந்த மேகாலயா வந்து முறுக்கு தின்னாலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மேகாலயா எங்க இருக்கு? மேகாலயா. அப்போ மேகாலயான்ற பொண்ணு நொறுக்குன்னு என்ன பண்ணாங்களா? முறுக்கு தின்னாங்களாம். அப்ப நொக்ரெக் எங்க இருக்குன்னா மேகாலயால இருக்கு. அடுத்தது மனசு இருந்தாலே என்ன வரும்? எல்லார் மேலேயும் ஆசை வரும். சோ அப்ப அஸ்ஸாம். மனசு இருந்தாலே ஆசை வரும். சோ அஸ்ஸாம். அப்ப மனஸ் எங்க இருக்கு உயிர்கோள காப்பகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாம்ல இருக்கு. அப்ப முதல் 3 நல்லா இருந்துச்சா? நந்தாதேவிக்கு ப்ரப்போஸ் பண்ண காண்டாவன். சோ உத்தரகாண்ட். மனசு இருந்தாலே என்ன வரும்? ஆசை வரும். மேகாலயா என்ன பண்ணா? நொறுக்கு முறுக்கு தின்னா. சோ நொக்ரெக் மேகாலயா. சுந்தர்பன்ஸ்ன்றத நீங்க தமிழ்ல இதுவா கேட்கறதா இருந்தா சுந்தர வனம்னு கூட கேட்கலாம். சோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்துல இருக்கு. மேற்கு வங்கம். ஸோ இது வந்து இந்த வங்காள புலிகளுக்கெல்லாம் மிகவும் ஃபேமஸான ஒரு நேஷனல் பார்க்னு கூட சொல்லுவாங்க. அப்போ சுந்தர்பன்ஸ் நேஷனல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் இருக்குது. அது ஒரு உயிர்கோள காப்பகமும் கூட. அது இருக்கக்கூடிய இடம் வந்து மேற்கு வங்கம், வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஸோ மன்னார் வளைகுடா. மன்னாரு தமிழகத்தை மன்னர்கள் ஆண்டாரு. அப்போ தமிழ்நாடு. மன்னார் வளைகுடா எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ நீலகிரி எங்க இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ப்ளூ ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ நீலகிரி வரையாடு தான் தமிழகத்தினுடைய மாநில விலங்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தமிழகத்தினுடைய மாநில விலங்கான நீலகிரி வரையாடு இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில். அப்போ தமிழ்நாடு தானே நீலகிரி இருக்கக்கூடிய உயிர்கோள காப்பகமும் இருக்கக்கூடிய இடமா இருக்கும். ஸோ அப்போ மன்னார் வளைகுடாவும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு, நீலகிரியும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. சிமிலிபால், அமலாபால், சிமிலிபால் இவங்க எல்லாம் சிஸ்டர்ஸோட வந்தாங்கன்னா ஓடி போய் பார்ப்பீங்கல்ல. ஸோ ஒடிஷா
எங்க இருக்கு? ஒடிஷா. அப்ப சிமிலிபால் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒடிஷா. நிக்கோபார் தீவுன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும், அந்தமான் நிக்கோபார் தான் நம்ம சொல்லுவோம். சோ அந்தமான். ஒரு 8 எழுதி போட்டேன். இந்த 8 எந்த அளவுக்கு உங்களுக்கு மைண்ட்ல அழியாம ஞாபகம் இருக்குன்றது தெரிஞ்சிச்சுல. அப்போ எதுவுமே உன் மைண்டை விட்டு அகலல, உன் மைண்டை விட்டு ஓடி போயிடல. எல்லாமே உன் மைண்டுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. நீ படிச்சா ஞாபகம் வரப்போது, படிக்கா ரீவைண்ட் பண்ணா கண்டிப்பா ரீகால் பண்ணா மைண்ட்ல தான் இருக்கும். சோ இது எல்லாமே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? சோ இதுல இருந்து கண்டிப்பா क्वेश्चंस இருக்கும். எண்ட் ஆஃப் தி செஷன் கண்டிப்பா ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருங்க. ஓகே. சோ அடுத்தது நாடு மற்றும் நாடாளுமன்றங்கள். இதை வந்து எழுதி போட்டிருக்கேன். ஸோ உடனே சார் தப்பு சார் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ண வராதிங்க, கொஞ்சம் இருங்க பாய். ஏன்னா நான் நல்லா படிச்சதே சார் ஜப்பானுக்கு டயட்னு தான் படிச்சு வச்சிருந்தேன். நீங்க ஜெர்மனி கூட்டிட்டு போய் டயட்னு எழுதி வச்சிருக்கீங்க, அப்ப தப்பா தானே எழுதி போட்டிருக்கீங்க. இதுல என்ன இருங்க பாய் அருங்க பாய்னு டயலாக் வேற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்கன்னா, ஸோ எல்லாத்தையுமே வழக்கமா ஒரே மாதிரி நடத்திட்டு போனா நல்லா இருக்குமா? ஸோ நம்மளும் வித்தியாசமா காமிக்கணும்ல. நம்ம எப்படி நம்மளுடைய வே ஆஃப் டீச்சிங்ன்றதை வித்தியாசமா காமிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மிஸ்ஸிங்ல கொடுத்துருந்தேன், நான் ஃபில் பண்ணேன். ஸோ கூட சேர்ந்து நீ ரீகால் பண்ணிட்டு வந்தேன். இப்போ உனக்கு மிஸ்ஸிங்லாம் கொடுக்கல, மாத்தி கலச்சு போட்டு எழுதியிருக்கேன். இப்போ நீ தான் எதுக்கு எது மேட்ச் ஆக போகுதுன்ட்டு மேட்ச் த ஃபாலோவிங் விளையாட்டு விளையாட போறோம். அப்போ இந்த நாடுகளுக்கான நாடாளுமன்ற பெயர்கள் இந்த 4த்துல தான் இருக்கு. அப்படி இந்த நாடை படிக்கும் பொழுது அந்த நாடாளுமன்ற பெயர்கள் உனக்கு ஞாபகம் வருதான்றத பாருங்க. வரலன்னா நம்ம ஞாபகப்படுத்திடுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் கேட்க போறது நம்ம ஜப்பானுக்கானது. நீங்க ஃபர்ஸ்ட் அதை தான் சார் சொல்லிட்டே ஆரம்பிச்சிங்க. ஜப்பான்னாலே டயட்டு, உங்களுக்கு தெரிஞ்சது அதுதான், எங்களுக்கு தெரிஞ்சது அது ஒண்ணுதானே நல்லா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லபடியா கேட்கறது என் காதலே விழுது. ஆனா ஜப்பானுக்கு டயட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே மினிமம் டயட் கான்ஷியஸா தான் இருப்பாங்க. ஏன்னா நிறைய சாப்பிட வேணாம், ஸோ லிமிட்டடா சாப்பிடுவோம், நல்லா ஜாலியா ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டயட் கான்ஷியஸா இருப்பாங்க. ஸோ ஜப்பான்னாலே டயட். அப்போ இது எந்த நம்பருக்கு வரப்போகுது? 3rd. ஓகேவா? 3rd நம்பருக்கு வரப்போகுது. 3 ஜப்பானுக்கானது டயட். அப்ப மிச்சம் இருக்கிற 3 தான் இந்த மிச்சம் இருக்க 3த்துக்கு ஏதோ மேட்ச் ஆக போகுது. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போறது நார்வே. வே, இந்த பேர் படிங்க. வேனாலே என்னம்மா? வழி. வேனாலே என்ன? வழி. ஒரு வழியில தான் என்ன பண்ணுவாங்க? ஓட்டப்பந்தயம் வைப்பாங்க. ஓட்டப்பந்தயத்துக்கு என்ன சொல்லுவாங்க? ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஸ்டார்டிங் அப்படின்னு இருக்கக்கூடியது தான் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நார்வேக்கு. ஓகேவா? அப்ப நார்வே, வேனாலே வழி, வழியில தான் எந்த ஒரு போட்டியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ ஸ்டார்டிங் அப்படின்னு இருக்கக்கூடியது எதுக்கு? நார்வேக்கு. இப்ப புரிஞ்சுச்சா? 2 ஞாபகம் இருக்குமா? அப்ப ஜப்பான்னா டயட், நார்வேனா ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. வேனாலே ஸ்டார்ட். ஜெர்மனி அடுத்து நம்ம பார்க்க போறது. ஜெர்மனிக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பந்தே ஸ்டாக். என்னது? பந்தே ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் அந்த 2வது நாடான ஜெர்மனிக்கு உடையது. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, இப்ப ஜெர்ம்னா என்னமா? ஜெர்மன் இருக்குல்ல, ஜெர்மனில இந்த ஜெர்மன் எழுதுவீங்கல்ல, இப்படி எழுதுவீங்கல்ல, அது ஜெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படின்னா என்னன்னா பூச்சி, கிருமி அப்படின்னு சொல்லுவாங்க. பூச்சி, கிருமி. இந்த மாதிரி பூச்சிகளும் கிருமிகளும் அதிகமா ஸ்டாக் உள்ள ஒரு பொருளை நீங்க கடையில வியாபாரம் பண்ணா உங்க கடையை என்ன பண்ணிடுவாங்க? பேன் பண்ணிடுவாங்க. அடைச்சிடுவாங்க. ஓகேவா? கடையை என்ன பண்ணிடுவாங்க? அடைச்சிடுவாங்க. அப்போ கிருமிகள் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்க ஸ்டாக் அதிகமா வச்சிருந்தீங்கன்னா உங்க கடையை என்ன பண்ணிடுவாங்க? பந்த் பண்ணிடுவாங்க. அப்ப ஜெர்மனிக்கு என்னது? பந்தே ஸ்டாக். என்னது? பந்தே ஸ்டாக். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? இன்னொன்னு கெனசெட். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல். சோ இஸ்ரேலுக்கு வந்து என்ன வந்துச்சு? கெனசெட். ஏன்னா விடுபட்டது அது மட்டும் தான் அது. ஓகேவா? இஸ்ரேலுக்கு கெனசெட். கெஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கெஸ்ட். ஓகேவா? கெஸ்ட் இஸ்ட். அப்ப இஸ்ரேல்னா கெனசெட். அப்ப இந்த 4த்துக்கும் இந்த 4 ஞாபகம் வந்துருச்சா? அப்ப ஜப்பானுக்கு என்னது? டயட். நார்வேக்கு வேனா வழி, ஒரு போட்டியை ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஸ்டார்டிங். அடுத்தது இஸ்ரேல், இஸ்னா கெனசெட். அடுத்தது ஜெர்மனினா பந்தோஸ்டா. ஓகேவா? சோ இது 4 ஞாபகம் வச்சுச்சு. உங்க ஸ்கூல் புக்ல 6th to 10th இல்லாதவையும் நான் எழுதி போட்டிருக்கேன். காரணம் எல்லாமே 11th and 12th ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. சோ எழுதி போட்டிருக்கிறத அந்த 12 நாடுகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 4 நாடுகள் இங்க எழுதி போட்டிருக்கேன். சோ இதுக்கு யாருக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ரஷ்யாவை பார்த்தலாம். ஓகேவா? 7வது இடத்துல இருக்கக்கூடிய ரஷ்யா. சோ ரஷ்யா வந்து பொறுத்த வரையும் எங்கெல்லாம் ரஷ்யா இருக்குதோ அங்கதான் பாம டும்முன்னு வெடிப்பாங்க. அங்கதான் பாம டும்முன்னு வெடிப்பாங்க. அப்ப ரஷ்யாக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா டூமா. ரஷ்யாக்கு என்னது? டூமா. அப்போ அது சரியா நேருக்கு நேரா தான் பொருந்தி இருக்கு. அப்ப ரஷ்யாவினுடைய நாடாளுமன்றத்தின் பெயர் என்னது? டூமா. எங்கெல்லாம் ரஷ்யா இருக்கோ அங்க பாம் எப்படி இருக்கும்? டும்னு வெடிக்கும். சோ டூமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது அமெரிக்கா. சோ அமெரிக்காவை தான் அடுத்தது நம்ம பார்க்க போறோம். இந்த அமெரிக்காவை பொறுத்த வரையும் நேரு அவர்கள் வந்து நம்மளுடைய முகவுரைன்னு சொல்லுவாங்கல்ல. முகவுரைனா என்னது? பிரியாம்பிள். சோ நம்மளுடைய பிரியாம்பிள் முகவுரையை போயிட்டு எந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாருன்னா அமெரிக்கால இருந்து தான் எடுத்துட்டு வந்திருப்பாரு.
ஆமா தானே? அமெரிக்கால இருந்து நேரு எடுத்துட்டு வந்தாரு. நேரு எந்த பார்ட்டி பிலாங்ஸ் டு விச் பார்ட்டி? நேரு எந்த கட்சியினை சார்ந்தவர் என்றால் காங்கிரஸ் கட்சியினை. அப்போ காங்கிரஸ் நேருக்கு அமெரிக்கால இருந்து தொடர்பு இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்ப பிரியாம்பல போய் அங்க இருந்து தான் எடுத்துட்டு வந்திருப்பார் நேரு. சோ அமெரிக்காவுக்கும் பிரியாம்பலுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி அமெரிக்காவுக்கும் காங்கிரஸுக்கும் சம்பந்தம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப எது வரும்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ். அப்ப அதுவுமே நேருக்கு நேரா தான் பொருந்தி இருக்கு. அப்ப ரஷ்யா டூமா, அமெரிக்கா காங்கிரஸ். டுமு டுமுன்னு ரஷ்யா இருக்கிற இடத்துல பாம்பு போட்டா அது ரஷ்யா, டூமான்னு வந்துடும். அமெரிக்காவுக்கும் நேருக்கும் சம்பந்தம் இருக்கு, நேருக்கும் காங்கிரஸுக்கும் சம்பந்தம் இருக்கு. அமெரிக்கா நேரு காங்கிரஸ். அடுத்தது பாகிஸ்தான். இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா தகவல் சொல்லியிருக்கேன், பிரியாம்பிள் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்ட்டு. அடுத்தது நேபாளம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நேபாளம் வந்து அடுத்தது. இந்த பாலம் அப்படின்றாங்கல்ல, இந்த பாலம்க்கு அர்த்தம் தெரியுமா? இந்த பாலம்னா என்ன? பிரிட்ஜ். பிரிட்ஜ் ஓகேவா? எப்பவுமே ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் சண்டை நடக்கும் பிரிட்ஜ் கட்டுறதுக்கு. நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஏய் பிரிட்ஜ் கட்ட விடக்கூடாதுரா, அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு யாரும் வரக்கூடாதுரா, பிரிட்ஜ் கட்ட விடக்கூடாதுரா. எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்து நடக்கும். அதுதான் ராஷ்டிரிய பஞ்சாயத்து. அப்ப நேபாளம்னா அந்த பாலம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலம் கட்டுறதுக்கு எப்பவுமே என்ன இருக்கும்? பஞ்சாயத்து இருக்கும். அப்ப ராஷ்டிரிய பஞ்சாயத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நேபாள நாட்டுக்கு என்ன வரும்? ராஷ்டிரிய பஞ்சாயத்து. இன்னொன்னு பாகிஸ்தான். பாகிஸ்தான் வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா தேசிய சபை. பாகிஸ்தான் வந்து என்னது? தேசிய சபை. பாகிஸ்தான் நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போன ஒரு தேசம், அங்க போய் ஒரு சபை போட்டுக்கிச்சு. சோ வந்து பாகிஸ்தான் வந்து தேசிய சபை. ஓகேவா? சோ இப்போ இது எல்லாமே ஞாபகம் இருக்கான்றத ஒரு முறை செக் பண்ணிடலாம். சோ 8 பார்த்திருக்கோம். 8 நாடுகளையும் ரிவிஷன் தான் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி டக்குன்னு சொல்லிருங்க பார்க்கலாம். ரஷ்யா அந்த டூமா. அடுத்தது அமெரிக்கா நேரு முகவரை காங்கிரஸ். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அடுத்தது நேபாளம், பாலம் கட்டுறதுக்கு பஞ்சாயத்து. அப்ப ராஷ்டிரிய பஞ்சாயத்து. அமெரிக்கா நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போன தேசம். சோ தேசிய சபை. அப்ப எல்லாமே ஒரு 3 கேட்கலாமா? டக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நான் வந்து ஜெர்மனி கேட்கிறேன். ஜெர்மனினாலே ஜெர்ம்ஸ்னாலே கிருமி பூச்சி. அப்ப பந்தே ஸ்டாக். அந்த ஸ்டாக்ல ஜெர்ம்ஸ் இருந்துச்சுன்னா பந்த் பண்ணிடுவாங்க. பந்தே ஸ்டாக். ஓகே. இஸ்ரேல் கேனசட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அமெரிக்கானால காங்கிரஸ். அப்பனா ராஷ்டிரிய பஞ்சாயத்து எதுக்கு வரும்? நேபாளத்துக்கு வரும். சரி, அடுத்தது லாஸ்ட் இருக்கக்கூடிய 4 நாடுகள் டக்குன்னு முடிச்சிடலாம். தென் ஆப்பிரிக்காவுக்கு எது சம்பந்தம்? சுவிட்சர்லாந்துக்கு எது சம்பந்தம்? பிரிட்டனுக்கு எது சம்பந்தம்? டென்மார்க்கு எது சம்பந்தம்ன்ற மாதிரி தான் கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டென்மார்க் பார்த்துடலாம். ஓகேவா? எது? டென்மார்க் அப்படின்னாலே என்னன்னு பாத்தீங்கன்னா போக்டிங். என்னது? போக்டிங். ஓகேவா? சோ டென்மார்க் 10 மார்க் வருதுனாலே ரொம்ப ஆக்டிங் போட்டிருக்கேன்னு அர்த்தம். போக்டிங், ஆக்டிங், போக்டிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப டென்மார்க்கு என்னது? போக்டிங் அப்படின்ற மாதிரி வேறணும் பேரு. ஓகேவா? டென்மார்க்னாலே போக்டிங். அடுத்தது பிரிட்டன் ஞாபகம் வச்சுக்கலாம். அமெரிக்காக்கு என்ன சொன்னேன்? காங்கிரஸ் சொன்னேன். அப்ப பிரிட்டனுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்றம். சோ இந்திய நாட்டினுடைய பாராளுமன்றம் எங்க இருந்து அதனுடைய இதை எடுத்துட்டு வரப்பட்டது அரசியல் அமைப்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டன்ல இருந்து தான் எடுத்துட்டு வரப்பட்டிருக்கும். சோ பிரிட்டனுக்கு எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றம். இன்னொரு வார்த்தை இருக்கு, அது நாடாளுமன்றம். இந்த நாடாளுமன்றம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா தென் ஆப்பிரிக்காக்கு. புரிஞ்சுச்சா? அப்ப டென்மார்க் வந்து எதுக்கு வரும்? போக்டிங்க்கு வரும். அதே மாதிரி பிரிட்டனுக்கு எது வரும்? பாராளுமன்றம் வரும். சோ 9வதுல இருக்கக்கூடிய தென் ஆப்பிரிக்காக்கு எது வரும்? நாடாளுமன்றம் வரும். லாஸ்டா சுவிட்சர்லாந்துக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா கூட்டாட்சி சபை வரும். சுவிட்சர்லாந்துக்கு என்ன வரும்? கூட்டாட்சி சபை. ஏன்னா சுவிட்சர்லாந்துல தான் எல்லாமே போயிட்டு பேங்க்ல அக்கௌண்டா வச்சுட்டு இருப்பாங்க. சோ கூட்டாட்சி சபை தான் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துக்கு. புரிஞ்சுச்சாப்பா? சோ அப்ப இது எல்லாமே ஈஸி தானே, ஞாபகம் வச்சுக்கலாம்ல. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அந்த 8க்குமே நான் ஷார்ட்கட் கத்து கொடுத்துட்டேன். இது மட்டும் டக்குன்னு சொல்லிருக்கேன். டென்மார்க்னா ஆக்டிங் போட்டாதான் 10 மார்க் வரும். சோ போக்டிங் அப்படின்னு சொல்லிட்டேன். பிரிட்டன்ல இருந்து தான் நம்ம பாராளுமன்றத்தையும் எடுத்துட்டு இருப்போம். சோ பாராளுமன்றம். நாடாளுமன்றம் எதுக்கு வந்துரும்? தென் ஆப்பிரிக்கா. அப்ப பிரிட்டனுக்கு பாராளுமன்றம், நாடாளுமன்றத்துக்கு தென் ஆப்பிரிக்கா. அடுத்தது சுவிட்சர்லாந்துக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா கூட்டாட்சி சபை. இவ்வளவு தாங்க. சோ இந்த எல்லாமே ஞாபகம் இருக்கும். சோ ஃபைனலா இதுல இருந்தும் क्वेश्चंस இருக்கு. ரேபிட் ஃபயர்ல அட்டெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருங்க. சோ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது நாடாளுமன்றம்னு பார்க்கும்போதே அதுல 3 கால கூட்டத்தொடர்கள் நடக்கும். அந்த 3 கூட்டத்தொடர்கள் எந்தெந்த எந்தெந்த மாசங்கள்ல நடக்குதுன்னு தான் பார்க்க போறோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர், நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர். இந்த மாதிரி 3 கூட்டத்தொடர்கள் இருக்குல்ல. இதுல நமக்கு இந்த நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் நல்லாவே தெரியும். இது நமக்கு பட்ஜெட் தாக்கல் பண்றக்கூடிய நேரம். சோ அடுத்த வருஷம் பட்ஜெட், அடுத்த மாசம் வந்து பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் தெரியும். சோ இப்போ குளிர்கால கூட்டத்தொடர் எப்ப நடக்கும்? நான் இப்போ குளிர்ல தான் நம்ம வச்சுட்டு வந்தோம். சோ இது எப்ப நடக்கும்னா நவம்பர் மற்றும் டிசம்பர். குளிர்கால கூட்டத்தொடர் எப்போ வரும்? நவம்பர் டிசம்பர்ல வரும். ஓகேவா? சரி, அடுத்தது மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலை ஆகஸ்ட்ல வரும். மழைக்கால கூட்டத்தொடர் எப்போ? ஜூலை ஆகஸ்ட்ல வரும்.
நிதிநிலை அறிக்கை வந்து இப்பதான் சொன்னோம், பிப்ரவரி மாசம் தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அப்ப பிப்ரவரி மாசத்துல இருந்து மே மாசம் வரை என்னன்னு பாத்தீங்கன்னா நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர். சோ இந்த 3 கூட்டத்தொடர்களும் எந்தெந்த மாதங்கள்ல எப்பொழுது நடைபெறுகிறதுன்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கூட்டத்தொடர்களை பத்தின விஷயம் தெரியும். அப்ப மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை மற்றும் ஆகஸ்டில் நடைபெறுகிறதானா? இல்ல, அது குளிர்கால கூட்டத்தொடர். சரி, ஆமா, இது மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை மற்றும் ஆகஸ்ட்ல நடைபெறுதானா? ஆமா, அப்பதான் நடைபெறுது. குளிர்கால கூட்டத்தொடர் ஜூலை மற்றும் ஆகஸ்ட்ல நடைபெறுதானா? இல்ல, ஏன்னா குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறக்கூடிய மாதங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மற்றும் டிசம்பர். ஓகேவா? சோ இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது லாஸ்ட் முக்கியமான சூறாவளிகள் இந்த ஆண்டுகள்ல இந்த மாநிலங்களுக்கு சுக்கு நூறு ஆக்கிய சூறாவளிகளுடைய பெயர்கள் வந்து புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறதா சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமும் நிறைய சூறாவளிலாம் வந்து இப்போ மிக்ஜாம் வந்துச்சு, ஸோ நிறைய புயல்கள் வந்துச்சு, நமக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே ஒரு கலக்கு விட்டு போயிருக்கு. அப்படி கலக்கின சூறாவளிகள்ல முக்கியமா 2016 இருந்து இடம்பெற்ற சூறாவளிகளுடைய பெயர்கள் தான் இங்க வந்து 2019 வரை இருக்கக்கூடிய சூறாவளிகளுடைய பெயர்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதை முதல்ல கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2016 ஆண்டு இந்த தமிழ்நாட்டை பொளந்து கட்டினது. இதெல்லாம் நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல கரெக்டா எங்க அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் அப்போ இந்த ஒரு புயலால வந்து எங்களுக்கு எக்ஸாம்ஸே தள்ளி போச்சு. அப்பெல்லாம் லீவா பார்த்து வந்தோம். ஐயோ இந்த எக்ஸாம் நடந்துடக்கூடாது, ஐயோ இந்த எக்ஸாம் படிக்கலையே, கொஞ்சம் தள்ளனா நல்லா இருக்குமே அப்படின்லாம் அந்த ஜனவரி மாதம் காத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ ஜனவரியில் தான் எக்ஸாம் நடந்துச்சு, டிசம்பர் மாதம் காத்துக்கிட்டு இருந்தோம். அப்படி என்ன புயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்தா புயல். ஸோ தமிழகத்தையே தாக்கி மிக பெரும் சேதத்திற்கு உண்டாக்கிய ஒரு புயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வர்தா. எந்த வருஷம்? 2016 தமிழ்நாடு. 2017 ஆந்திராவை தாக்கிய ஒரு புயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேத்தா. என்னது? பேத்தா. அப்ப வர்தா பேத்தா. 2016 வர்தா, 2017 பேத்தா. வர்தா வந்து தமிழ்நாட்டையும் பேத்தா வந்து ஆந்திரத்தையும் தாக்கி இருக்கு. 2018ல 2 புயல் வந்து தமிழ்நாட்டை தாக்கி இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒக்கி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கஜா. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒக்கி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கஜா. சோ கஜா வராண்டான்ற மாதிரி 2018ல வந்து தாக்கி விட்டு போயிடுச்சு. அடுத்து 2019 ஒடிஷாவை தாக்கிய ஒரு புயல் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பானி. பானினாலே தண்ணின்னு கேட்டாங்க, கடைசியில தண்ணிலே அழிச்சாங்க. ஒடிஷா பானினாலே தண்ணி வேணும்னு ஓடி போவீங்கல்ல, சோ பானி ஓடி போவீங்க. சோ பானி ஒடிஷா, பேத்தா ஆந்திரா. இதை தவிர 3 முக்கிய புயல்களான கஜா, ஒக்கி, வர்தா எல்லாமே தமிழகம் தான். ஒன்னு 2016, மீதம் இருக்கக்கூடிய 2மே 2018. ஓகேவா? இன்னைக்கு இவ்வளவு பார்த்திருக்கோம், நிறைய விஷயத்தை தெரிஞ்சிருப்போம். உயிர்கோள காப்பகங்கள், நாடாளுமன்றம் மூலம் அவர்களுடைய பெயர்களும் எந்த நாடுகளில் எந்தெந்த பெயர்களை வச்சு கூப்பிடுறாங்கன்னு பார்த்தோம். மேலும் அவை நடைபெறக்கூடிய கூட்ட கால தொடர்களை பத்தி பார்த்தோம். கடைசியா சூறாவளிகளை பத்தி பார்த்தோம். இப்போ உங்களுக்கான ரேபிட் ஃபயர் ரவுண்ட் இருக்கு. இந்த ரேபிட் ஃபயர் ரவுண்ட்ல இந்த 5 கேள்விகளுக்கு என்னென்ன பதில்னு சொல்லிட்டு கரெக்டா பதில் பண்ணுங்க. முதல் கேள்வி, நார்வே நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன? நார்வே நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்னன்னு கேட்கிறாங்க. சோ அது வந்து கரெக்டா சொல்லிடுங்க. நார்வேக்கு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது, டென்மார்க் நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன? சொல்லியிருக்கேன். டென்மார்க் வேணா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரெண்டுத்துக்குமே மறக்காம ஆன்சர் சொல்லிடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. அடுத்தது, சிமிலிபால் உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள மாநிலம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். சிமிலிபால் உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள மாநிலம் எது? கரெக்டா சொல்லுங்க. அடுத்தது, தமிழகத்தில் அமைந்துள்ள 2 உயிர்கோள காப்பகங்கள் எவை? 2 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு தமிழகத்துல. சோ ரெண்டுமே என்னன்றதை கேட்டிருக்கேன். சோ அகத்தியமலை இதுல இன்க்ளூட் பண்ணாதீங்க. அகத்தியமலை கேரளாவுக்கு அப்படின்ற மாதிரி மாறிடும். 2016 ஆண்டு தமிழகத்தை தாக்கிய சூறாவளியின் பெயர் என்ன? இயர் பாருங்க கரெக்டா. 2016ல தமிழகத்தை தாக்கிய சூறாவளியுடைய பெயர் என்னன்னு கேட்டிருக்கேன். சோ மறக்காம உங்களுடைய ஆன்சர்ஸ்ல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்க. தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.